அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த பார் கொடி பறக்குது. ஸ்டாலின் அவர்களே வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா? ஸ்டாலின் கேக்குதா அப்படின்னு பேசுறாரு. விஜயை இழுக்கிறது அதிமுக தான், திமுக தள்ளல. இந்த கரூர் சம்பவத்தின் காரணமாக அதில் சிக்கி சமாளிக்கிறது தெரியாம உள்ள வந்தாருன்னா இந்த தேர்தலோடு விஜயோட அரசியல் முடிவடைஞ்சிடும். ரெண்டு பேரும் எதிர்க்க வேண்டாம். ஒன்னு திமுகவை எதிருங்க, இல்ல பாஜகவை எதிருங்க. ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் உங்களால் சமாளிக்க முடியாது என்கிற அந்த ஆலோசனையை இன்னைக்கு விஜயில் கூட இருக்கவங்க சொல்றாங்க. நமக்கு பொது எதிரி திமுக. பொது எதிரி திமுக வீழ்த்துவதற்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா என்ன? அதாவது தேர்தலில் மட்டும், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சுக்கும். எடப்பாடியை முதலமைச்சராக வேட்பாளர் மட்டும் சொன்னா போதும். பாஜகவையோ தவைக்காவையோ ஆட்சியில் பங்கு கொடுப்பதில் எடப்பாடிக்கு எந்த சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ அதிமுகவோடு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸோடு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் நாங்கள் கூட்டணி சேர்ப்பதை பத்தி யோசிப்போம். இதை அவர் திட்டவட்டமா வெளியேற்றணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் தேர்தலை முன்னிட்டு. அரூரில் அவர் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது அப்போவே தாவேக்கா கூடிலாம் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி வரவேற்று தாவேக்கா கட்சியினர் போஸ்டரும் வச்சுருந்தாங்க, அந்த பேனர் அதுவும் வச்சுருந்தாங்க. இப்போ குமாரபாளையத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பாருங்கள் அப்படின்ட்டார். இப்போ என்ன கூட்டணி வந்துருமா? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி விஜய்க்கு தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசினார், கரூர் சம்பவத்தை பற்றி பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் பொது எதிரி திமுக தான், அதை நம்ம இணைந்து வீழ்த்துவோம் அப்படின்னு பேசியிருக்கிறதா செய்திகள் தகவல்கள் வெளியாச்சு. இப்போ குமாரபாளையத்தில் ஓப்பனாக அந்த பாருங்க கொடி பறக்குது அப்படிங்கிறார். அதாவது இந்த கரூர் சம்பவத்தை ஆரம்பத்தில் விஜய் கட்சிக்கு எதிரான கருத்தை சொன்ன எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கு ஆதரவாக பேசினதை நம்ம பார்த்தோம். பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னாரு. பொறுப்பாக இருக்கணும், விஜய் மேலே மட்டும் தப்பு இல்லை. இப்போ ஸ்ட்ராங்காக சொல்கிற திமுக தான், அரசு தான் சொல்கிறேன் பாதுகாக்கணும். இப்போ இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த குமாரபாளையம் அந்த கூட்டத்தில் அந்த பார் கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா? ஸ்டாலின் கேக்குதா அப்படின்னு பேசுறாரு. விஜய் மாதிரியே பேசுறாரு. ஆறாவரம் கேக்குதாங்க, விஜய் மாதிரியே பேசுறாரு. ஆக்சுவலாக இந்த டயலாக் விஜய் டயலாக் அவர் பேசுறாரு. அது விஜய்க்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். பொதுவாக விஜய் தான் சொல்லுவார், சிஎம் சார் அங்கிள் கேட்குதா அப்படின்னு. இப்போ அவர் பேசுகிறாரு. இப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி விஜயோட ஜெல்லாக நினைக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பாஜகவுடைய மேலிட தலைவர் பாண்டா, ஜெயந்த் பாண்டா 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். எடப்பாடியை சந்தித்து விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த குமாரபாளையம் மீட்டிங்கில் இப்படி பேசுகிறார். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரூர் பக்கத்தில் ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க. தாவேக்காரங்க எடப்பாடிய பிரச்சாரத்தை வரவேற்று போஸ்டர் ஓட்டினாங்க. அதை கூட வேகமாக மறைச்சாங்க. அப்படிலாம் ஒட்டக்கூடாது இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பூசி மெழுகின மாதிரியான கருத்துக்கள் தான் அதிமுக தலைவர்களும் சொன்னாங்க. இப்போ நம்மவே அப்போவே சொன்னோம். ஆனால் என்ன ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, விஜயை என்டிஏ கூட்டணிக்கு தள்ளுகின்ற வேலையை திமுக காரங்க செய்கிறாங்க. அதாவது கரூரில் 41 பேர் மரணமடைந்தது என்பது ஒரு அதிர்ச்சியான, எதிர்பார்க்காத ஒரு செயல்தான். ஆனால் அதை வைத்து திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் விஜயை ரொம்ப கார்னர் பண்ணி, விஜயே விரும்பவில்லைனா கூட அவங்க என்டிஏ கூட்டணி கொண்டு போய் சேர்த்துருவாங்க போல். அவர் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தவரை இன்றைக்கி இவங்களே தள்ளி கொண்டு போய் என்டிஏ கூட்டணியில் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. ஏனென்றால் விஜய் எந்த கருத்தும் சொல்ல முடியல. விஜய் ஷாக்கில் இருக்கார். இன்றைக்கி கரூரில் இருக்கின்ற அந்த 41 குடும்பத்தையும் சந்திக்காமல் வெறும் வீடியோ தான் போட்டுட்ருக்காரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்க. இந்த ஒரு பதட்டமான சூழலில்
நம்ம ஆதரவு தெரிவித்தால் நம்ம கூட்டணிக்கு வந்து விஜய் வந்துடுவார். இந்த ஸ்ட்ராட்டஜியை பாஜகவும் அதிமுகவும் எடுக்கிறாங்க. அதற்கு முழு முதற் காரணம் திமுக தான். திமுக கொடுக்கின்ற நெருக்கடி தான், திமுகவுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடி தான் விஜயை இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு தள்ளுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நடுநிலை பேசுகிறவர்கள் வைத்தாங்க. சும்மாவே இருந்திருக்கலாம். ஆனால் அடிப்படையில் பார்த்தால் அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இன்றைக்கி வரைக்கும் விஜய் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. விஜய் மேலே எஃப்ஐஆரில் விஜய் பேர் கிடையாது. விஜய் கைது செய்யப்படுவார் என்கிற எந்த பயமும் விஜய்க்கு கிடையாது. அவர் பனையூரில் தான் இருக்கார், இன்னொன்று பாதுகாப்போடு இருக்கார். விஜயோட அடுத்த கட்ட தலைவர்கள் தான் தலைமறைவாக இருக்காங்க. நீதிமன்றமே வந்து அவர்களை கைது செய்த சொன்னாலும் கூட அவர் இன்ன வரைக்கும் அவங்களை கைது செய்யப்படலை. இந்த சூழலில் வந்து இப்போ அதிமுக தலைவர் பேசுகின்ற பேச்சு என்பது விஜயை இழுக்கிறது அதிமுக தான், திமுக தள்ளலை. இப்போ என்றால் விஜய்க்கு நெருக்கடி இருக்கிறது, அதில் மறக்க முடியாது. விஜய்க்கு பெரிய நெருக்கடி இருக்குது என்றால் அதில் மீண்டு வரணும். இப்போ நெருக்கடியை விட்டு வெளியே வரணும்னா அவர் வந்து மக்களை சந்திக்கணும், அந்த 41 குடும்பத்தையும் சந்திக்கணும், ப்ரெஸ் மீட் வைக்கணும், பத்திரிகையாளர்களை சந்தித்து தன்னுடைய கருத்தை பேசணும், மக்கள் மத்தியில் வந்து மீண்டும் வந்து மேடையில் தோன்றி அதற்கான தன்னிலை விளக்கத்தை கொடுத்து வரணும். அதெல்லாம் செய்யாமல் வந்து இன்றைக்கி முடங்கி கிடக்கிறார் என்றால் அவர் வந்து அங்கே ஒரு பயத்தில் அல்லது வந்து ஒரு தயக்கத்தில் அல்லது இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார். அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதை பயன்படுத்துவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஜகவும் அதிமுகவும் தான், அது என்பதை மறுக்க முடியாது. முன்னாள் பாஜக தலைவர் பேசிய பேச்சு, அவர்கள் பேசிய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் மேலே எந்த குற்றமும் இல்லை. அவர் என்ன செய்வார், அவர் என்ன 41 பேர் வந்து இறந்ததுக்கு அவர்தான் காரணமா? ஒரு கூட்டத்தை வந்து கட்டமைக்க செய்யும் பொழுது சில சிரமங்கள் இருக்கும். காவல்துறை வந்து உதவி செய்யணும், மக்களும் வந்து அதை வந்து ஒத்துழைக்கணும். இது மாதிரியான சூழலில் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை வந்து எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறங்கிற அந்த ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்காக அவரே நீங்கள் காரணம் சொல்லிட முடியாது என்று பாஜகவை சார்ந்தவர் சொன்னாங்க. இன்றைக்கி பொது ஊடகங்களில் விஜய்க்கு ஆதரவாக பேசி கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே பாஜக அதிமுக காரங்க தான். இன்றைக்கி தாவேகா காரங்க வந்து யாரும் அவருக்கு முட்டு கொடுத்து பேசலை, ஏன்னா அவர்கள் பேசவே வர்றதில்லை. இன்றைக்கும் ஊடக விவாதங்களில் விஜய்க்கு ஆதரவாக தாவேகாவுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருப்பவர்கள் அனைவருமே பாஜக ஆதரவு மனப்பான்மை உள்ள பத்திரிகையாளர்கள் தான், அல்லது பாஜக சார்ந்தவர்கள் தான், அல்லது அதிமுகவுடைய ஆதரவு நிலையில் உள்ளவர்கள் தான். அப்போ இந்த நிலைப்பாடு என்பதே வந்து விஜயை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என் கூட சேரணும்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் செஞ்ச விஷயத்தை நான் வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னா உங்களுடைய நட்பு எங்களுக்கு கிடைக்கணும்னு அர்த்தம். காங்கிரஸும் ராகுல் காந்தியும் ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்லாம். ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசினதை நம்ம இன்ன வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக எதுவும் யாரும் சொல்லலை. அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசினாருன்னு தகவல் தான் சொல்கிறேன். அமித்ஷா பேசினாருன்னு சொல்கிறாங்க, ராகுல் காந்தி பேசுனதா சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியல. ஆனால் இபிஎஸ் பேசினதை அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க. அதை விட முக்கியமாக இந்த ஜெயந்த் பாண்டா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது முக்கியமான ஒரு தருணம். அவர் வந்து பாஜகவுடைய அகில இந்திய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய மேற்பார்வையாளர் அவர் தான். அவருடைய பொறுப்பு தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிறது. அவரும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஒரிசாவை சார்ந்தவர், பிஜு ஜனதா தளத்தில் பயணித்தவர். 2019 தான் பாஜகவுக்குள்ளே வந்தார். இன்னும் சொல்லப்போனால் டெல்லியில் தேர்தல் இப்போ நடந்துச்சுல, இப்போ வந்து பாஜக வந்து 20 வருடங்களுக்கு பிறகு வெற்றி பெறுவதற்கான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை செய்தவர் இந்த ஜெயந்த் பாண்டான்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான், அவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 2 குற்றச்சாட்டுகள் தான். ஒன்று, திமுகவும் அதன் சார்ந்தவர்களும் விஜயை வந்து பாஜக கூட்டணிக்கு தள்ளினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது, இன்றைக்கி எடப்பாடியே வந்து இன்றைக்கி வெளிப்படையாக வந்து கொடி பறக்குதா அப்படின்னு கேட்பது, ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லுவதெல்லாம் அவர்களும் விஜயை வந்து உள்ளே இழுப்பதை விரும்புகிறார்கள் என்கிற அந்த கோணத்திலையும் இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. அப்போ நம்ம வந்து இதை தள்ளலை, விஜய் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுல சிக்கலில் இருக்கார். இதை ஹேண்டில் பண்ணி வெளியே வர முடியல. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி சொல்கிறத தவறுங்க, எடப்பாடி பாஜகவோட இருக்கார், ஒருவேளை வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லாமல் இருந்தால் அது இயல்பான ஒரு விஜய் அதிமுக கூட்டணியாக மலர்ந்திருக்கலாம். ஏன்னா
பொதுவெளியில் வந்து விஜய் வந்து திமுகவையும் பாஜகவையும் தான் எதிரியாக பேசுகிறார். அவர்கள் வந்து அரசியல் எதிரி, அவர்கள் கொள்கை எதிரி அப்படின்னு 2 எதிரிகளை அவர் வந்து மக்கள் மத்தியில் முன்னிறுத்துறார். அதிமுகவை அவர் ஒரு எதிரியாக இன்ன வரைக்கும் முன்னிறுத்தலை. இப்போ அதனால தான் இந்த சீனுக்கு எடப்பாடியால் வர முடியுது. உங்களுக்கு புரியுதா? இப்போது இதில் பாஜக பெருசாக தலையிடலை. ஏன்னா பாஜகவை வந்து எதிரியாக சொன்னவர் விஜய். ஆனால் அதிமுக அங்கே இருக்கிறது. இப்போ அதிமுகவோடு இயல்பாக சேரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எடப்பாடி நம்புகிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை விஜய்க்கு ரொம்ப நெருக்கடி வந்து விட்டுன்னு வச்சிங்களேன், அந்த நெருக்கடியை நாம் வந்து பயன்படுத்திக்கணும்னு கூட எடப்பாடி நினைக்கலாம். அந்த விஜயோட ரசிகர்கள் தனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கூட எடப்பாடி நினைக்கலாம். ஏன்னால் ஒருவேளை வந்து விஜயோட ரசிகர்கள் இன்றைக்கி குழம்பி போயிருக்கிறாங்க. விஜயால் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக வெளியே வந்து அவர்களை சந்திக்க முடியல. அது யாரும் தடுக்கவும் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் இன்றைக்கி கரூர் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லலை. இப்போ பாஜக ஆதரவாக பேசுது, அதிமுக ஆதரவாக பேசுது, காங்கிரஸில் அழகிரியும் வந்து அவர் மேலே என்னப்பா தப்பு, சிதம்பரம் சொல்கிற மாதிரி 4 பக்கமும் தப்பு இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவரும் வைக்கிறாரு. காவல்துறையும் மாவட்ட கலெக்டரும் சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால் உங்களுக்கு அனுபவம் இல்லைங்க, இந்த இடம் உங்களுக்கு பத்தாதுங்க, நாங்கள் வேறு இடம் சொல்கிறோம், இதோட பெரிய இடம் அப்படின்னு போலீஸ் தான் அட்வைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறார் கேஎஸ் அழகிரி. அப்போ காங்கிரஸும் அந்த அனுசரணையில் தான் இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸ் அனுசரணை என்பதை விட விஜய் வந்து பாஜகவோடு சேர்ந்து விடக்கூடாது என்று காங்கிரஸ் நினைக்குது. அந்த மாதிரி அது ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ராகுல் காந்தியை விஜய் சந்தித்ததெல்லாம் உண்மை. டெல்லியில் போய் சந்தித்தார். இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி சொல்லி தான் விஜயே கட்சி ஆரம்பித்தார்னு கூட சொன்னாங்க. இப்படிலாம் பேச்சு வந்துச்சு. ஆனால் ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை அவர் வந்து திருப்பி சொன்னார். விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பது என்பது நல்ல விஷயந்தான் அண்டு கருத்துலாம் சொன்னார். கட்சி ஆரம்பித்தபோது வாழ்த்துலாம் சொன்னார். விஜயுமே தங்களுடைய மாநாட்டில் வந்து காங்கிரஸை விமர்சிக்கவே இல்லை. நீங்கள் கவனிக்கணும், அவர்கள் விமர்சித்த கட்சி 2 கட்சி தான். ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி, திமுக ஊழல் கட்சி, குடும்ப கட்சி அப்படின்னு சொன்னது. இன்னொன்று அகில இந்தியாவில் இருக்கின்ற பாஜக பாசிச கட்சி, அவர்கள் பாசிசம்னா இவருக்கு பாயசமா. இப்போ 2 பேரும் எனக்கு பொது எதிரிகள் என்கிற இடத்துக்கு நகர்ந்தாரே ஒழிய அவர் காங்கிரஸையோ அதிமுகவையோ விமர்சிக்கலை. இப்போ நீங்கள் இந்த பார்வை பாருங்களேன். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த என்டிஏ திமுக கூட்டணி இல்லை என்றால் இயல்பாக விஜய் காங்கிரஸோடு சேர்ந்திருக்கலாம். அதிமுக பாஜகவோடு இல்லை என்றால் விஜய் அதிமுகவோடு இயல்பாக கூட்டணி அமைத்திருக்க முடியும். ஏனென்றால் 2 பேருமே அவருக்கு எதிரி கிடையாது. அவருடைய கொள்கை அடிப்படையில் அவர் வெளிப்படுத்திய கொள்கை அடிப்படையில், அவருக்கு என்ன கொள்கைங்கிறது நம்ம அடுத்த விஷயம், வெளிப்படுத்திய கொள்கை அடிப்படையில் 2 பேரையும் அவர் விமர்சிக்கலை. அதே நேரத்தில் இந்த கரூர் விஷயத்தில் வந்து பாஜகக்காரங்க ஒரு குழுவை அமைத்து ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில் வந்து பார்த்ததை நம்மளும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் காங்கிரஸும் உள்ளே வர்றாங்க. இது அகில இந்திய கட்சி நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ விஜயை இவர்கள் எதிரியாக பார்க்கல. இப்போ வந்து காங்கிரஸும் விஜய் எதிரியாக பார்க்கல, பாஜகவும் விஜய் எதிரியாக பார்க்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இதனால் என்ன நிலைமைனா, இப்போ விஜய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிறார். நீங்கள் 2 பேரும் எதிர்க்க வேண்டாம், ஒன்று திமுகவை எதிருங்க, இல்லை பாஜகவை எதிருங்க, 2 பேரையும் ஒரே சமயத்தில் உங்களால் சமாளிக்க முடியாது என்கிற அந்த ஆலோசனையை இன்னைக்கு விஜயில் கூட இருக்கவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. எடப்பாடி பேசும்பொழுது அவர் மறுப்பு தெரிவித்து விஜய் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, இப்போ எப்படி போகுதுன்னா, இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள் எப்படி இருக்குதுன்னா, அதிமுக ஆதரவு என்டிஏ கூட்டணி, பாஜக ஆதரவு என்டிஏ கூட்டணி. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் பாஜக ஆதரவு என்டிஏ கூட்டணி, அவர்கள் அதிமுகவை வந்து ஆதரிக்கலை. இது புரிந்து கொள்ளணும். இப்போ தினகரன் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை நாங்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி தாங்க இருக்கார். ஓபிஎஸ்ஸுமே நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டோம். அப்போ பாஜக ஆதரவு மனநிலையில் உள்ள என்டிஏ கூட்டணி. இப்போ இன்றைக்கி அதிமுக பாருங்களேன், அதிமுகவில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கி வந்து உதாரணமாக டாக்டர் கிருஷ்ணசாமி இன்றைக்கி பாஜக விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி ஆதரிக்கிறார். இப்போ இந்த மாதிரி விஜயை நம்ம வந்து எடப்பாடி பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ எப்படி ஷீட் ஷேர் பண்ண பிளான் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணி தானே ஒழிய தனித்தனியாக இருந்துக்கலாம். நமக்கு பொது எதிரி திமுக. இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம கொள்கையில் தூக்கி வச்சுட்டு வெறும் அரசியல் கூட்டணி மட்டும் வச்சுக்குவோம். இப்போ அதிமுகவுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது,
உதாரணமாக அவர்கள் வந்து இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை. பாஜக 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. அதிமுக கொள்கையே திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு என்றாலும் சில பொது இடங்கள்லாம் வந்து இப்போ இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் திமுகவும் அதிமுகவும் ஒத்து போயிடுவாங்க. அதில் மாற்று கருத்து இருக்காது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ நீட் எதிர்ப்பு அதிமுகவும் எதிர்க்கிறாங்க, திமுகவும் எதிர்க்கிறாங்க. ஆனால் பாஜக ஆதரிக்குது. கொள்கையை தூக்கி வைத்து விட்டு நமக்கு பொது எதிரி திமுக. அப்போ பொது எதிரி திமுக வீழ்த்துவதற்கு நம்மலாம் ஒன்று சேர்ந்தா என்ன? அதாவது தேர்தலில் மட்டும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சுக்குவோம். இந்த இடத்துக்கு நகர்றாங்க. அப்படி நகர்ந்தால் உங்களுக்கு விஜயை வந்து உள்ளே கொண்டு வரதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறீங்க. இப்போ 2026 தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் வரல, சட்டமன்ற தேர்தல் தான் வருது. இப்போ சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எதிர் திமுக தான். இப்போ பாஜகவை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அது நம்ம 2029 பார்த்துக்கலாம், 2029 பாராளுமன்றத்தில் பார்த்துக்கலாம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒன்றா சேர்ந்துக்குவோம், இதில் ஷீட் ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ திமுக அதிமுக ஆதரவு உள்ளவர்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம், பாஜக ஆதரவு உள்ளவர்கள் இந்த பக்கம் இருக்கட்டும். ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இருக்கின்ற எண்ணிக்கையை வைத்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சுக்கலாம். ஏன்னா இப்போ விஜய்க்குமே வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதில் பிரச்சனை இல்லை, அவருமே கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது தான் அவர் உறுதியாக இருக்கார். இப்போ எடப்பாடியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டார். எடப்பாடியை முதலமைச்சராக வேட்பாளராக மட்டும் சொன்னால் போதும், மற்ற பாஜகவையோ தவேகாவையோ ஆட்சியில் பங்கு கொடுப்பதில் எடப்பாடிக்கு எந்த சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு ஒன்று சேரலாம். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு வச்சுக்குவோம். நான் சொல்கிறது புரியுதா? காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நம்மலாம் ஒன்றா சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பெரும்பாலான வட இந்திய மாநிலங்களில் பாஜக இப்படி தானே கூட்டணி அமைச்சாங்க. இப்போ ஒரிசாவில் எப்படி கூட்டணி அமைச்சாங்க, மகாராஷ்டிராவில் எப்படி கூட்டணி அமைச்சாங்க, கோவாவில் எப்படி கூட்டணி அமைச்சாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தங்களுடைய கொள்கை முரண்பட்ட கட்சிகளோடு தான் கூட்டணி அமைச்சாங்க. அப்படி தான் பண்ணுவோம், அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜெயந்த் பாண்டா வந்து எடப்பாடியை சந்தித்த பிறகுதான் இப்போ எடப்பாடிக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. இன்றைக்கி மேடையில் வந்து கொடி பறக்குதான் கேட்டது என்பதெல்லாம் இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான். இப்போ விஜயோட நம்ம வந்து ஆட்சியை பங்கு போட்டுக்கொள்வதில் இப்போ உள்ளவர்களுக்கு சிக்கல் இல்லை, தனித்தனியாக இருந்துக்குங்க, நம்ம ஆட்சி தேர்தலில் ஒன்றா சேர்ந்துக்குவோம், தேர்தல் முடிஞ்சு பிரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துக்கு நகர்றாங்க. இப்போ 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 வந்து நம்ம விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சப்போர்ட் தேவைப்படுது. இன்றைக்கி அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆள் தேவைப்படுது. கரூர் சம்பவத்துக்கு முன்பு அவர் பேசும்போது அடுத்தது தவேகா ஆட்சி தான் அப்படின்னார். அப்போ முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற மனநிலையில் தெளிவாக இருந்திருக்கிறார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் நிலைப்பாட்டில் மாறுதல் தெரியுதா? கிமு மாதிரி அதான் இப்போ வந்து அவர் ஏற்கனவே சொன்னார் தவேகா தலைமையில் தான் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி வந்துட்டார், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிலாம் சொல்கிறீங்க. இப்போ எப்படி எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணியில் சந்திப்பாரா, இல்லை இவர் தலைமையில் மற்ற கட்சியில் இணையுமா? அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. இல்லை என்னன்னா கரூர் சம்பவத்திற்கு முன்பு கரூர் சம்பவத்துக்கு பின்பு அப்படின்னு இப்போ இன்றைக்கி வந்து விஜய் அரசியலை பிரித்து பார்க்கணும். விஜயுடைய அரசியல் அப்படி தான். கரூர் சம்பவத்துக்கு முன்பு பேச்சும் இப்பொழுது பேச்சும் மாறி போய்விட்டது. இப்போ விஜய்க்கு தேவை வந்து இந்த 41 பேர் கொல்லப்பட்ட நிகழ்வை தாண்டி வரணும். இன்றைக்கி அவர் அந்த கடந்து போகிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு சம்பவம் தேவைப்படுது. அதை கடந்து போனால் மட்டும்தான் விஜய் அரசியல்களில் இருக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் போய் முதல்வர் வேட்பாளர் நான் தான், என் கட்சி தலைமையில் தான் நினச்சா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது பாஜகவுமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தலைமையில் இருந்துட்டு போகட்டும் அங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்போ விஜயும் உள்ளே இழுத்து போட்டுட்டு யார் எத்தனை சீட்டு வாங்க ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பாஜகவுடைய தலைவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி, அப்போதைக்கு முதல்வர் வேட்பாளரை யாருங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம், அது அமித்ஷா முடிவு பண்ணுவார், என்டிஏ கூட்டணி முடிவு பண்ணும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ விஜய்க்கு வந்து இப்போது ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, இப்போ இவர் வந்து கட்சி ஆரம்பித்து 2 பேரையும் ஒரு எதிரியாகத்தான் டிக்ளேர் பண்ணார், அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி தான் மக்கள் மன்றத்தில் அவர் கட்சியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதையும் மீறி ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் இந்த கரூர் சம்பவத்தின் காரணமாக அதில் சிக்கி அதை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் உள்ளே வந்தார்னா இந்த தேர்தலோடு விஜயோடைய அரசியல் முடிவடைஞ்சிடும். 2021 தேர்தலோட விஜயுடைய அரசியல் வாழ்க்கை முடிவடைஞ்சிடும். அவர் உறுதியாக வந்து நின்று நான் என்னதான் எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல,
நான் எனக்கு எதிரி பாஜக தான், எதிரி திமுக தான். ஒருவேளை அதிமுக வந்து பாஜகவை விட்டு வெளியே வந்தால் நம்ம இதை பற்றி பேசலாம். திமுகவோடு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸோடு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர்கள் அந்தந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் நாங்கள் கூட்டணி சேர்ப்பதை பற்றி யோசிப்போம். இதை அவர் திட்டவட்டமாக வெளியே சொல்லணும். அப்பொழுதுதான் விஜய்க்கு இப்போ இந்த நிகழ்வு விட்டு தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இதில் போய் சிக்கிட்டாருன்னு வைங்களேன். இப்போ எல்லாரும் சொன்னது மாதிரி ஏற்கனவே பாஜகவோட சி டீமு, பாஜகவால் உருவாக்கப்பட்டவர், ஏற்கனவே வந்து அந்த படம் பிரச்சனையில் சிக்கினார், இன்கம் டேக்ஸில் மாட்டியிருக்காரு, அதனால தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வராதா சிக்கல்? நான் என்ன கேட்குறேன், ஒரு பக்கம் ஃபண்டு கொடுக்குறது யாரை வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம், எவ்வளோ நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க? நீங்கள் வந்து உங்கள் பணத்தையே செலவு பண்ணாலும் எத்தனை காலத்துக்கு மீட்டிங் போடுவீங்க? நீங்கள் 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து 2 மாநாடு போட்டிருக்கீங்க. எவ்வளோ செலவு பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து இந்த ஜனநாயகன் படத்தில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்கள் அந்த பட பிரச்சனை வேறு இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வேறு உங்கள் முன்னாடி இன்றைக்கி வைக்கப்படுது. இந்த தேர்தல் வியூகம், தேர்தல் பிரச்சாரமே இந்த படத்துக்காகத்தாங்கிற ஒரு பேச்சு இன்றைக்கி பேசுகிறாங்க. அது நமக்கு உண்மைத்தன்மை தெரியல. இப்போ இதெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் ப்ரெஸ் மீட் வைத்து உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வெளியே சொல்லணும். முதல்ல அதில் முக்கியமாக நான் 2 கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதை விட்டுவிட்டு உங்கள் பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கான ஒரு டெம்பரவரி ரிலீஃப் என்று நீங்கள் உள்ளே வந்தீர்கள் என்றால் நீங்கள் இதில் ஆழ்ந்து அழிந்து போவீர்கள். அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக நான் ஏற்க மாட்டேங்கிறார் டிடிவி தினகரன். சசிகலாவும் ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. ஓபிஎஸும் சேர்த்தா போதும் பார்த்தாரு, கடைசியில் இப்போ வேறு வழி இல்லை, அவங்க 2 பேரையும் ஆதரிக்கிற நிலைமையில தான் இருக்கிறார். யார்? சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை ஆதரிக்கிற நிலைமையில தான் இருக்கிறார். இப்போ இவங்க 3 பேரும் தனியாக நம்ம தேர்தலில் சந்திக்கலாம் அப்படி போய் விஜய்கிட்ட வலியுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி இன்னை வரைக்கும் அதுக்கான பதிலை காணும். நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேங்க. பீகாரில் தேர்தல் கூட்டணி இருக்குது. நிதிஷ்குமார் கட்சி, அதே மாதிரி பாஜக, அதுபோக இன்னும் சிராக் பாஸ்வான் போன்ற கட்சிகள்லாம் இணைஞ்சிருக்காங்க. கடந்த முறை அவர்கள் ஒன்றும் நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கல. இந்த தடவை வேட்பாளராக சொல்லிட்டாங்க. இந்த தடவையுமே சொல்ல மாட்டாங்கன்றாங்க. இல்லை சொல்லிட்டாங்களா? ஆனாலுமே நிதிஷ்குமாரை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஏனென்றால் இப்போ பீகாரில் வந்து கடந்த முறை வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நிதிஷ்குமார் கட்சி வரல. பாஜகவை விட குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்து நிதிஷ்குமார் வந்தார். ஆனாலும் நிதிஷ்குமாரை முதல்வராக ஆக்குனாங்க. இப்போ இதே நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் பொருத்தி பார்ப்பாங்கல்ல. இப்போ எடப்பாடி, விஜய், பாஜக இந்த 3 சேர்ந்து இன்றைக்கி களத்தில் நின்று 3மே ஒரு 40, 45, 50ன்னு வாங்குறாங்கன்னு வைங்களேன் ஒரு உதாரணமாக. அப்போ 3 சேர்ந்தால் ஒரு மெஜாரிட்டி கிடைக்குதுன்னா அப்போ முடிவு பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி நீங்கள் எடப்பாடியை வந்து அதிமுகக்காரன் சொல்லுவாங்க, விஜய் கட்சிக்காரங்க விஜயை சொல்லுவாங்க, பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து இவங்க 2 பேரையும் சொல்ல மாட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து இதை தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வைத்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பார்ப்போங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி தினகரன் சொல்வதும் ஓபிஎஸ் சொல்வதும் சசிகலா சொல்வதில் நீங்கள் இப்படி தான் பொருத்தி பார்க்கணும். அவரவர்கள் நிற்கின்ற இடங்கள்ல நீங்கள் எடப்பாடி சொல்ல மாட்டாங்க. இப்போது தினகரன் நிற்கின்ற சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடியை பற்றி பேச மாட்டாங்க. அதிமுக இபிஎஸ் நிற்கின்ற அதிமுக தொகுதிகளில் அவர்கள் தினகரனை பற்றியோ இல்லை மற்றவர்களை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அந்த கூட்டம் பாருங்க, அவர்களுக்கான ஆதரவு கூட்டம் வாக்களிக்கும்ல. இப்போ நீங்கள் விஜய் ரசிகர்கள் யாருக்குனாலும் வாக்களிப்பாங்க, திமுகவை தவிர இந்த 3 பேருக்கும் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. அறுவடை பண்ணலாம், இந்த 3 பேருக்குமான ஆதரவை அறுவடை செய்தால் வெற்றியை தக்க வைக்கலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் இன்னைக்கு விஜய் இழுத்துட்டு கொண்டு வராங்க. இப்போ இதை வந்து நம்ம யாரும் போய் தள்ளி கொண்டு போகல, விஜய் தான் இதை வந்து இப்போ தெளிவுபடுத்தப்படணும், விஜய் தான் தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு விஜய் முன்னாடி இருக்கின்ற முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, அவர் அதில் சிக்குவாரா அல்லது வந்து தனித்து நிற்பாரா? அதில் சிக்கினால் அவர் 2026 காலி, தனித்து நின்றார் என்றால் அவர் வந்து ஒரு தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் என்று மக்கள் நம்பக்கூடும். அதுதான் முக்கியம். அப்போ இப்போ இன்னைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு விஜய்க்கு என்னவென்றால், இந்த கரூர் நிகழ்வை தாண்டி வர வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அது வருகின்ற காலங்களில்
அவர் எடுக்கின்ற முடிவுகளை பொறுத்து தான் நம்ம அதை பற்றி அனுமானிக்க முடியும். வெளிப்படையாக பிள்ளையார் சுழி போட்டாச்சு, கொடி பறக்குன்னு எடப்பாடி சொல்கிறாரு. விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா தன்னுடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும், கூட்டணி அமையும் அவர் கனவு காண்றாரு. அதை தான் அவங்க ரசிகர்களும் விரும்புகிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கருத்துரை பார்க்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.